அந்த புதிய இருதயம் ஒன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டா ஆண்டவர் அனுதினமும் அந்த இருதயத்தை புதுப்பிக்கிறார். வசனம் என்னமா சொல்லுகிறது? உங்கள் இருதயம் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, வசனம் நம்ம 12:2 வாசிச்சொல்ல, அவருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக என்ன சொல்லுது? உங்கள் மனம் புதிதாகிறதுனால. அதுதான் அந்த ரீக்ரியேஷன். ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு முறையும் உடைச்சு உருவாக்கும் பொழுது he gives us a new heart. நம்முடைய மனம் புதிதாய் மாறுகிறது. ஆமென். நாம் மறுரூபப்படுகிறோம். அவருடைய ரூபத்தை இழந்து போனோம் பார்த்தீங்களா? அவருடைய சாயல் இழந்து போனோம் பார்த்தீங்களா? அதை மீண்டுமாய் பெற்றுக்கொள்ளுகிறோம். மறுரூபமான அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆமென். நாளுக்கு நாள் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள்னு வசனம் சொல்லுது. அப்ப நான் எவ்ரி டே இந்த இருதயத்தை கர்த்தர் புதிதாய் மாற்றுகிறார். அதனாலதான் சவுல் ராஜாவான பொழுது அவனுக்கு கர்த்தர் என்ன தெரியுமா கொடுக்கிறாரு? ஒரு புதிய இருதயத்தை கொடுக்கிறாரு. ஏன்னா முதல்ல வரப்பட்ட ராஜா இவன் என் சித்தத்தை செய்யணுன்றதுக்காக தான் சவுலுக்கு புதிய இருதயத்தை கொடுத்தார். அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்கிறது இன்னைக்கு என்ன தெரியுமா? தேவ திட்டத்தை நீ அறியணும்னா முதல்ல நீ ரீக்ரியேட் ஆகணும். புதிய இருதயத்தை பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்தமா இருக்கணும். நாளுக்கு நாள் பரிசுத்தம் ஆக்கப்படும் பொழுது கர்த்தருடைய சித்தத்தின் அறிகிற முதல் படியை நீங்க எடுத்து வைப்பீங்க. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். ஆமென். ஹalleluya. அப்ப இரண்டாவது காரியம், முதல் காரியம் சொல்லிட்டேன், you will be a new creation. புதிய சிருஷ்டியாக நீங்க மாறினீங்கன்னா உங்களை குறிச்சதான தேவ சித்தத்தின் முதல் படி எடுத்து வச்சிருக்கீங்க. அப்ப இரண்டாவது படி என்னன்னா, முதல் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அவருடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில பிரியமா இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில நன்மையானது அவர் சொல்றதை நீங்க அறிஞ்சு கொள்ளணும்னா பிரியமான ஜீவ பலியாக உங்கள் அவயங்களை ஒப்பு கொடுக்கணும். பலினா பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்துருக்கிறோம். பலினா என்னம்மா சொல்ல முடியும்? சொல்லுங்களேன். பலினா எப்படி இருக்கும்? ஒரு ஆடையோ இல்லை ஒரு மாட்டையோ அவங்க அடித்து ரத்தம் சிந்தி அதனுடைய கொழுப்பு எல்லாவற்றையும் தகுனிச்சு ரத்தத்தை மாத்திரம் எடுத்து பரிசுத்த ஸ்தலத்தில், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அப்படி தெளிப்பாங்க. இதுதான் பழைய ஏற்பாட்டின் பலி. அப்போ பலி என்றால் கொல்லப்பட வேண்டும். ஆனால் இங்கே காமிக்கிற பலி என்ன தெரியுமா? பிரியமான ஜீவ பலி, லிவிங் சாக்ரிஃபைஸ். ஆண்டவருக்கு நம்முடைய சரீரங்கள் ஒவ்வொன்றும் நம்முடைய கண்கள், நம்முடைய கரங்கள், நம்முடைய சிந்தனை, நம்முடைய சரீரம், உன்னுடைய அவயங்கள் ஒவ்வொன்றும் அவருக்காக வாழணும். ஆமென் சொல்லுங்களேன். ஒவ்வொரு நாளும் வாழணும். எதற்காக உங்க அவயங்கள் ஜீவ பலியாக அர்ப்பணிக்கப்படணும்னா பலிபீடத்தின் மேல உன்னுடைய சரீரம் இருக்கணும். பலிபீடம் என்பது பரிசுத்தத்திற்கு அடையாளம். அந்த பரிசுத்தத்தை நோக்கி உன்னுடைய ஒவ்வொரு அவயங்களும் இருந்துச்சுன்னா தான் தேவ சித்தம் என்ன என்பதை நீ அறிந்து கொள்ள முடியும். உன் கண் தேவ சித்தத்தை பார்க்கும், உன் செவிகள் தேவ சித்தத்தை கேட்கும், உன் நாவு தேவ சித்தத்தை பேசும், உன் கரங்கள் தேவ சித்தத்தை செய்யும். இந்த பலி மரிக்கப்பட்ட பலி இல்ல, வாழும் பலி, லிவிங் சாக்ரிஃபைஸ். நீ உயிருள்ள வரை உன்னுடைய அவயங்கள் அவருக்காகவே அர்ப்பணிக்கப்படணும். நீ புதிய சிருஷ்டியாக முதல் ஸ்டெப் நீ எடுத்து வச்சனா அந்த ஸ்டெப் உன்னை அடுத்த படியை நோக்கி உன்னை நகர்த்தும். அந்த படி உன்னுடைய அவயங்கள் எல்லாவற்றையும் ஜீவ பலியாக, நீங்க வாழ்கிற நாள் எல்லாம் உன்னுடைய அவயங்கள் ஜீவ பலியாக கர்த்தருக்கு அர்ப்பணிக்கணும். இதுதான் ஆராதனை. ஆலயத்துல வந்து அல்லேலூயான்னு சொல்லிட்டு வீட்டுல போய் வேற ஒரு வாழ்க்கை வாழ்கிறது ஆராதனை அல்ல, புத்தி உள்ள ஆராதனை. அதுவும் ஆராதனை தான், அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா இது புத்தி உள்ள ஆராதனை. வசனம் சொல்லுது எது? உன்னுடைய அவயங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவருடைய ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் அவருடைய மனதை நீ அறிந்து கொள்வேன். இதுதான் அடுத்த நிலைக்கு உன்னை கொண்டு போகும். எவ்ரி டைம் நம்ம வாழ்க்கையில இன்னொரு இந்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும்போது ஒரு காரியத்தை ஆண்டவர் இப்ப சொல்றேனே, மாரல் வில்னு ஒண்ணு இருக்குதுங்க. மாரல் வில், பர்ஃபெக்ட் வில் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம். மாரல் வில்னா ஆண்டவர் ஏற்கனவே எழுதி வச்சுட்டார். அதை பத்தி நீ கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இதை பொறுச்செல்லாம் நீ போய் ஜெபம் பண்ணிட்டு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. பிறனுடைய பொருளை இச்சியாதிருப்பாயாக எழுதிட்டார். அப்ப அடுத்தனுடைய பொருளை பத்தி நீ இச்சித்துனா அது தப்பு. அதுல கர்த்தருடைய சித்தம் இல்லை.
அஞ்சனம் பார்க்காதிருப்பாயாக. உன் பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் பார்க்கும்போது ஜோசியக்காரனை போய் பார்த்தனா அது தப்பு. ஏற்கனவே ஆண்டவர் சொல்ற, இதுக்காக நீ ஜெபம் பண்ணி போய் ஜோசியக்காரங்கிட்ட போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்போ கள்ளத்தராசு இதெல்லாம் ஆண்டவர் வந்து எழுதி வச்சுட்டு இருக்கிறார். இதெல்லாம் நீ பரிபூர்ண சித்தமே இல்லை, இதெல்லாம் உனக்கு ஏற்கனவே ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இப்போ இதெல்லாத்தையும் நீ அறிந்து செயல்படணும்னா புதிய சிருஷ்டியாய் மாறுவது முதல் படினா, ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பது இரண்டாவது படி. டைம்ஸ் will come. அப்போ இது கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நீ பலியாய் ஒப்பு கொடுப்பது நெருக்கமான சூழ்நிலைகள் வரும். இயேசுநாதருக்கே வந்துச்சுங்க கெத்செமனே தோட்டத்துல. எப்படிமா வந்துச்சு இயேசுநாதருக்கு கெத்செமனே தோட்டத்துல? பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் பாயிண்ட் வில் பி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்பவுமே பரிபூர்ண சித்தம் அப்படின்னு சொல்லி நம்ம வாஞ்சிக்க அதற்கு ஆப்போசிட்டா ஒன்று ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். அது என்ன தெரியுமா? நம்மளுடைய ஆசை விருப்பம். தேவனுடைய சித்தம் ஒரு பக்கம் இருக்கும், நம்முடைய ஆசைகள் விருப்பங்கள் ஒரு பக்கம் எப்பவுமே போராடி கொண்டிருக்கும். சொல்லும் போது எனக்கு ஒன்று கண்டிப்பாக சொல்லி ஆகணும். எனக்கும் ஆசை இருந்துச்சுங்க கல்யாணம் பண்ணும்போது வெள்ளையா இருக்கணும் பொண்ணு. நம்ம எப்படி இருக்கிறோம்? இனத்தின் அடையாளமா இருக்கிறோம். ஆனால் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு எப்படி இருக்கணும்? வெள்ளையா இருக்கும். அப்பதான் பிள்ளைங்க கலரா பிறப்பாங்களாம். என்ன ஒரு செல்ஃபிஷ்னஸ் பார்த்தீங்களா? அவங்க மட்டும் அவசரமா இருக்கணும். இதெல்லாம் என்னுடைய எதிர்பார்ப்பா இருந்துச்சு. சோத்திரம். ஆனா எப்போ பரிபூர்ணமான தேவ சித்தம் என்பதை மனதில் அறிந்து கொண்டனோ அப்போ அதெல்லாம் எனக்கு மனசுல பெருசா தெரியவே இல்லை. ஒரு நிறைவு, ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் இருதயத்தில் நிரப்பினார் அந்த பரிபூர்ண சித்தம் வரும்பொழுது. நம்முடைய விருப்பங்கள் ஒரு பக்கம் இருக்க, தேவ திட்டம் ஒரு பக்கம் இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பேசுகிறோன்னா, நம்ம விருப்பப்படுறதே தேவ சித்தமாக விருப்பப்படணுன்றதான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதுதான் நோயிங் காட்ஸ் பர்ஃபெக்ட் வில். நம்ம ஆசைப்படுறதே எப்படி ஆசைப்படுவீங்கன்னா ஆண்டவருடைய சித்தத்தின் படி ஆசைப்படுவீங்க. ஆனால் பாதி நேரம் அது நடக்கிறது இல்லை, எப்பவும் ஆப்போசிட்டாக தான் யோசிப்போம் நம்ம. அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் வழி என் வழி இல்லை, உன் நினைவுகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததை எதற்காக வந்தாரு? ரட்சகராக, தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்க தான் வந்தாரு. மனுஷனுக்கு கடைசியா தன்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு லேசா ஒன்று தலை தூக்குனதுனால, ஏன்னா மனுஷன் பார்த்தீங்களா, he was 100% God and 100% man. அவர் 100% காடாக தான் நம்மளுக்கு மறிச்சாரு. ஆனால் அவருக்கு வலிச்சதெல்லாம் பிகாஸ் he was 100% man. அந்த மனுஷீகம் அவருக்குள்ளே இருந்ததுனால, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் ஆரம்பிக்கிறாரு. எது தெரியுமா? இட் இஸ் ஜஸ்ட் அவருடைய சொந்த வில்ல எக்ஸ்பிரஸ் பண்றார். ஒருவேளை இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் ஆகிலும் ஆண்டவரே, ஆனாலும் ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல உங்க சித்தமே நிறைவேறட்டோன்னு ஒப்பு கொடுத்ததுனால தான் அவருடைய சரீரத்தை, இன்னைக்கு நம்ம ரெண்டாவது பாயிண்ட் என்ன கேட்டோம்? நம்மளுடைய சரீரங்களை ஜீவ பலியாய் நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் அன்றைக்கு தன்னுடைய சரீரத்தை பார்ட்டா, தலைய, கைகளை, விலாவை, கால்களை, தன்னுடைய முதுகெல்லாம் அந்த சவுக்கடியினால ஒவ்வொரு பார்ட் பை பார்ட் he gave it up as a sacrifice. இன்றைக்கு நமக்கும் அவர் மரிச்சு போனார். இன்றைக்கு ஜீவ பலி அப்படின்னு நம்ம சொல்றது என்ன தெரியுமா? இன்னைக்கு ஒரு காரியத்தை நம்ம பார்க்க கூடாது, அது தேவ திட்டம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்க கண்கள் ஒத்துழைக்கணும் அதை பார்க்க கூடாத படிக்கு. ஒரு காரியத்தை திருடக்கூடாது அப்படின்னா உங்க கைகள் அதை செய்யக்கூடாத படிக்கு உங்களுடைய அவயவங்கள் ஒத்துழைக்கணும். எவ்ரி பார்ட் ஆஃப் யுவர் பாடி அது ஒத்துழைச்சாதான் தேவ திட்டத்திற்கு நேராக உங்களை அலைன் பண்ண முடியும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஜீவ பலி. அநேக பேர் எங்கள் இடத்துல ஜெபிக்க வராங்க. ஒரு குடும்பத்திற்காக தொடர்ந்து நாங்கள் 4வது வாரமாக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அந்த குடும்பத்தில் ஒரு விதமான ஒரு சாபத்தை நான் கண்டேன். இங்கே தான் வந்துகிட்டு இருக்கிறாங்க, என்னுடைய உறவின் மக்களாக கூட இருக்கிறாங்க. அவங்களுக்காக நான் ஜெபிக்கும் போது ஒரு சாபத்தை நான் கண்டேன். ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ரகசியத்தை கர்த்தர் காமிச்சார். அவங்க வீட்டில் நடந்த சம்பவங்கள்ல கர்த்தருடைய சித்தம் இல்லாத விக்கிரக ஆராதனை, அங்கேயும் அந்த சிலை தானே இருக்குது, அங்கேயும் இயேசுநாதர் தானே இருக்கிறாரு, அவங்க அம்மா தானே இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த விக்கிரக ஆராதனைக்கு அவங்க போய் சென்றது அவர்கள் பரிபூர்ண சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்காதபடி அவங்க சென்றதுனால அந்த குடும்பம் கஷ்டப்பட்டு இருக்கிறத நாங்கள் பார்த்தோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, உன்னுடைய அவயங்களை நீ கர்த்தருக்கு பரிபூர்ண சித்தமாக நீ ஒப்பு கொடுக்கலன்னு சொன்னா அதனுடைய வேதனைகளை நீ அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். இங்க போகக்கூடாதுன்னு கர்த்தர் ஏற்கனவே சொல்லிட்டாரு.
மாரல் வில்லை, இதுங்கெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆண்டவர் ஏற்கனவே பைபிள்ல பர்ஃபெக்டா எழுதி கொடுத்திருக்கிறார். உபாகமம் 28வது அதிகாரம், யாத்ராகமம் 20வது அதிகாரம், லேவியராகமம் 26வது அதிகாரம், இது எல்லாத்துலயும் எது சரி எது தவறுன்னு கம்ப்ளீட்டா சார்ட்டே போட்டு கொடுத்துட்டார். இதை நீங்க கரெக்டா வாசிச்சீங்கன்னா அதுக்கெல்லாம் செய்யக்கூடாது. இதை நீங்க செய்யாத இடத்துல தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் நீங்க செய்றீங்கன்னா அப்போ அந்த பரிபூர்ண சித்தத்துக்கு உங்க அவயங்களை நீங்க ஒப்பு கொடுக்கலன்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம கொடுக்க போற ஆண்டவரே என்னை தருகிறேன். உன்னுடைய சிருஷ்டிப்பு புதிதாக ஆகிறது முதல் படி. 2வது படிக்கு அது வழி கொடுக்கும். அது 2வது படி என்னது? உங்கள் ஜீவ பலியாக உங்கள் அவயங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது, இப்போ இந்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும்போது 3வது நிலைக்கு உங்களை கர்த்தர் கொண்டு போவார். தேவ சித்தத்தை நோக்கி 3வது நிலை. இந்த 3வது நிலை தான் பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். உங்க அவயங்களை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது ஒண்ணுதாங்க. உங்க அவயங்களை டோட்டலா உங்க கரை என்ன வேலை செய்யணும், நீ என்ன சாப்பிடணும், நீ எதை பார்க்கணும், எதை செய்யணும் அப்படின்ற டோட்டலா உங்களை கண்ட்ரோல் பண்றது ஒண்ணே ஒண்ணுதான், மைண்ட், சிந்தை. சிந்தை. இந்த சிந்தையை கர்த்தர் ரெனியூ பண்ணி புதுதாக்குறார். சூப்பராக. இந்த 2 படியை நீங்க கரெக்டா செஞ்சுட்டீங்கன்னா 3வது நிலைக்கு அவரே உன்னை தூக்கிட்டு போய் வைக்கிறாரு. உன்னுடைய மைண்ட் அழகா பியூட்டிஃபுல்லா புதிதாக்கப்படுகிறது, புதிதாக்கப்படுகிறது, புதிதாக்கப்படுகிறது. புதிதாக்கப்பட்ட உடனே கர்த்தருடைய சிந்தனையை உன்னுடைய சிந்தனை யோசிக்கும். அவருடைய இருதயமா உன்னுடைய இருதயம் செயல்படும். அவருடைய இருதயம் எப்படி தெரியுமா? தகப்பனின் இருதயம். தகப்பனுடைய இருதயத்தை பத்தி என்னமா சொல்றீங்க நீங்க? தகப்பனுடைய இருதயம் பிள்ளைக்காக ஏங்கும். ஆமென். பிள்ளைக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டா செய்யும். மீன் கேட்டா நம்ம பாம்பு அருளுகின்ற தகப்பன் கிடையாது. கல் தின்ன கொடுக்கும் பெற்றோர் ஒரு தகப்பன் அவர் கிடையாது. அந்த தகப்பனுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் தெரியுமா? தன்னுடைய மகனுக்காக மகளுக்காக ஏங்கி 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 தன் மகனுக்கு ஏற்ற இடத்தையும் ஆகாரத்தையும் உடுக்க உடையையும் கொடுத்து பராமரிக்கிற, ஆதரிக்கிற, விசேஷப்படுத்துகிற தகப்பன் நம்முடைய தகப்பன். ஆமென். இந்த 3வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவன் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். ரொம்ப அழகா சொல்லுகிறது. தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் என்ன வேண்டும்? என்ன வேண்டும்? அந்த திங்கிங்கே கர்த்தர் மாத்துறார். அந்த திங்கிங்கை கர்த்தர் கொடுக்குறேன்னு சொல்றாரு. இந்த 2 காரியங்களை நீங்க செய்யும் பொழுது உன்னுடைய திங்கிங்கை கர்த்தர் மாத்துவார். உன் அளவை கர்த்தர் உனக்கு காண்பிப்பார். உன்னுடைய எல்லையை கர்த்தர் காமிப்பார். உன்னுடைய வேலையை காமிப்பார். உன்னுடைய பொசிஷனை காமிப்பார். பியூட்டிஃபுல்லா இருக்கும். அது எல்லாமே எங்க தெரியுமா மாறும்? உன்னுடைய திங்கிங்ல. உன்னுடைய திங்கிங், உன்னுடைய எண்ணத்தை என்ன வேண்டும் என்று வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. 3வது வசனம். அப்பனா இந்த திங்கிங்கை கர்த்தர் கொடுப்பார். உன்னுடைய இருதயம் அவருடைய விருப்பத்தை யோசிக்கும். உன்னுடைய இருதயம் அவருடைய விருப்பத்தை யோசிக்கும். உன்னுடைய ஏக்கம் அவருடைய விருப்பமா இருக்கும். நீ ஏங்குவ, ஆண்டவரே நான் ஏதாவது செய்யணும்னு ஏங்குறது, அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு அதை ஏங்குவ. நான் போக ஒரு இடத்துல நான் சொல்லும்போது அவங்கெல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. நேற்று ஒரு சபையில பகிர்ந்து கொண்டேன் நம்ம திருச்சபையில நடக்கிற ஊழியத்தை குறித்து. அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. நான் சொன்னேன் ஐயா கிட்ட, அவர்கிட்ட, ஐயா நாங்கள் 2 கிராமத்தை தத்தெடுத்துருக்குறோம். 2 கிராமத்துக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் 3.5 வருஷமா நாங்கள் உணவு அளித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா ஆச்சரியமா இருக்குது அவங்களுக்கு. எங்கள் சபையில் 35 பேரை நாங்கள் படிக்க வைக்கிறோம் அப்படின்னா அப்படியா அப்படின்னு கேட்குறாரு. நம்மளை விட ரொம்ப பெரிய ஆட்கள் அவங்க. உலகத்திலேயே ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஆட்களை நான் சந்திச்சேன். அவங்கள அவ்வளோ பெரிய ஆட்கள். அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. அப்படியா அப்படின்னு கேட்குறேன். எங்கள் சபையில் இருக்கிற பிள்ளைகள் 5 பேர் டாக்டர்ஸாக இருக்கிறாங்க. இந்த வருஷம் ஒருத்தி சேர்ந்துருக்கிறாங்க. 6 பேர் டாக்டராக இருக்கிறாங்க, படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 3 பேர் 4 பேர் முடிச்சுட்டாங்க. எனக்கு ஒரு ஆசை, நம்ம சர்ச்சில் 12 பேர் இல்லை 10 பேர் டாக்டர் ஆகிட்டாங்கன்னா ஒரு ஃப்ரீ கிளினிக் முடிச்சூரில் போட்டுடணும். ஒரு டாக்டரும் ஒரு நாள் வந்துருங்க, ஒரே ஒரு நாள் லீவ் போட்டு வந்துட்டீங்கன்னா இங்கே இருக்கிற மக்களுக்கு இலவசமாக ட்ரீட்மெண்ட் பார்க்க வச்சிடலாம். ஆமாம், மகிழ்வித்து மகிழ வைக்கலாம் ஜனங்கள் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. இந்த மகிழ்வித்து மகிழ் ஃபேமிலியில் நான் 1 மந்த்தாக இருக்கேன். இந்த ஃபேமிலியில் நான் ஜாயின் பண்ணது வந்து என்னோட காட்ஸ் கிஃப்ட்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா எனக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சரை வந்து இவங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷம்.